ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி என் சேனல்லே வந்து குட் பேட் அக்லியோட ரிவ்யூ ஒன்று போட்டு படம் செம சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த படம் நான் எதை வச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத்தனை நாள் கழித்து அஜித் சாரை வந்து ரொம்ப மாசாக காட்டினாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி அஜித் சாரோட கெட்டப்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் நம்ம அஜித்தை பார்த்தவங்க, ஸோ பில்லா, தீனா, வேதாவனம் அந்த மாதிரி பல இதில் அஜித்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அண்ட் தென் த்ரிஷா, பிரியா வாரியர் இவங்களோட டான்ஸு, அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. பாட்டு, மியூசிக்லாம் வந்து நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தை இப்போ வந்து ஆதிக் ரவிச்சந்தர் எடுத்திருக்காரு. இப்போது எனக்கு இன்னும் எனக்கு மைண்டில் நல்லா ஒரு 2வது வாட்டி படம் பார்த்தேன். இப்போ தான் புரிஞ்சுது. இந்த படத்தை வந்து ஜஸ்ட் இன்னொரு விஷயம், ஏகே ரசிகர்களை தவிர வேறு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்னடா இந்த படம் லாஜிக் இல்லை, ஒரு சரியான ஸ்டோரி இல்லை, ஆக்டிங் இல்லை, ஒன்றுமே இல்லை, யார் தெரியுமான்னு கேட்டே படத்தை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், படத்தில் ஜஸ்ட்டு ஒரு கதை இருக்கணும் இல்லையா? கதை இருக்கணும். ஹீரோவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிங் கொடுக்கணும். ஆக்டிங், ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன், ஆக்டிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். சம்மந்தமே இல்லாத சீன், சம்மந்தமே இல்லாத டயலாகு, திடீர்னு உட்காந்து பாஸ்ட் அழிக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் எரிச்சிட்ருப்பார் ஏகே. எதுக்கு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ட்ராமாட்டிக்காக, ஒரு நம்ப முடியாத மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ பில்லா, மங்காத்தா பார்த்தவங்களுக்கு தெரியும். எதுக்கு இப்படி பண்ணும்? எதுக்கு இந்த ஆதிக் ரவிச்சந்தருக்கு இந்த வேலைன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு இது எதுக்குன்னே தெரில எனக்கு. நீங்களும் இது உங்களுக்கு இதே தான் உங்களுக்கும் தோணுதுன்னா இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.